F-16 போர் விமானம் விழுந்து நொறுங்கியது. அமெரிக்கா ஈரானுக்கிடையே மீண்டும் பல பரீட்சை. உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவிடன். தமிழ் கோவிடன் இன்று எங்களுடன் கருத்துக்களை பகிர்வதற்காக இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் தமிழ்கோ மக்கள். இன்று வளைகுடா யுத்தத்தையும் அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பற்றியதான பார்வையை பார்க்கலாம். முதலில் இன்று ஈரான் ஹெம்ஸ் தீவில் அமெரிக்கா செய்த தவறுக்கு பதிலடியாக ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் ஜோர்தானில் உள்ள அமெரிக்காவின் 3 போர் விமானங்களை F-35 தளங்கள் அழித்து விட்டதாக ஈரானின் இராணுவ பிரிவு IRGC கூறியுள்ளது. அதே நேரம் இந்த விமானப்பட தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் 3 போர் விமானங்களை முற்றிலுமாக எரிந்து நாசமானதாகவும் 3 விமானங்கள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமன்றி விமானங்களை நிறுத்தும் இடங்களிலும் தளங்களிலும் இருந்த பல அதிகாரிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் இந்த செய்தி பற்றிய பார்வை அல்லது இந்த செய்தி பற்றிய உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி பேசுவோம். இந்த தாக்குதல் உண்மை. இந்த தாக்குதலை பற்றி ஈரான் சொல்லுவதும் உண்மை. ஈரான் தனது செய்மதி படங்கள் வழியாக உறுதிப்படுத்திய பின் தான் இவற்றை சொல்லுகிறது. அது 10 விமானங்களை அழித்தோம் என்று சொல்லவில்லை தானே, 3 விமானங்களை தான் அழித்தோம் என்று சொல்கிறது. அந்த அளவுக்கு அவைகள் நாங்கள் எதை செய்தோமோ அதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வது போல, we are going to hit harder and harder today and we are going to ஒவ்வொரு நாளும் அதைத்தான் hit harder today. We obliterated them. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு ஆனால் அங்கே எதுவுமே நடக்காமல் இருக்கிறது. அப்படி அல்ல. மற்றது ஈரானுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. ஈரானுக்கு தனது சுற்றுப்புற எல்லைகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களை விலக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அதற்கு இலக்கு இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எந்த இலக்கும் இல்லை. தேவையில்லாமல் வந்து இறங்கிய இடத்திலே இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல் இராணுவ ஆய்வாளர்கள் அனைவரும் சொல்வது அமெரிக்கா தோற்றுவிட்டது, இந்த போர் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், அந்த நிலைக்கு வந்து விட்டது. அதே நேரம் என்ன இராணுவ தரப்பிலே ஆட்கள் தரப்பிலே இழப்பு ஏற்பட்டிருக்குமா என்றால் கண்டிப்பாக 3 விமானங்கள் நிற்கிறது. விமானம் அழிந்திருப்பது மட்டுமல்ல, அந்த விமானங்களை வைத்து பராமரிக்கும் நிலையங்கள், அது சம்பந்தமான கூடாரங்களையும் ஈரான் தாக்கியிருக்கிறது. அப்போ அதற்குள்ளே ஒரு 10 பேராவது நின்றுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய இராணுவ தளபதி ஒருத்தர் நேற்று விட்ட அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்தார், இவ்வளவு நாளும் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உற்பத்தி பொருட்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம், அதாவது ஏவுகணைகள் என்ற வகையில். இப்போதுதான் அதற்கு பின்பான புதிய ஏவுகணைகள் வருகின்றன, அந்த ஆயுதங்கள் வருகின்றன. இவையெல்லாம் எந்த வகையிலும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அதே போல இப்போது ஈரான் பயன்படுத்தும் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக், விட வேகமாக போவை. அவற்றை இப்போது இருக்கும் நவீன எதிர்ப்பு ஏவுகணைகள் எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக அந்த தாக்குதல் உண்மை, அதில் இழப்புகளும் உண்மை. ஏன் இந்த வேகத்தை சொல்கிறேன் என்றால், அந்த ஏவுகணை வருகிறது என்ற எதிர்ப்பு ஒலியோ எச்சரிக்கையோ வர முன்னும் ஏவுகணை விழுந்துவிடும். ஆக அதை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எச்சரிக்கையாக போய் பதுங்கு ஊழியர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லாத சூழல் இருந்து உயிரிழப்பு ஏற்படுவது இயல்புதான். அடுத்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக் போராளிகளுடன் இணைந்து ஈராக்கிய பிரதேசத்திலிருந்து சவுதி எண்ணெய் நிலையங்கள் மீது ஹதிகள் தாக்குதல்களை நடத்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கையானது ஈரானின் புரட்சிகர படைகளால் IRGCயின் கண்காணிக்கப்பட்டதாகவும் இது ஒற்றை வலையமைப்பாக செயற்படும் எதிர்ப்பு வச்சு என்றும் கூறப்படுது. ஏமனிலும் ஹவுதீஸ்கள் ஈராக்கிய போராளிகள் IRGC கட்டளைக்கு ஈரான் பல நாடுகளை ஏவுதளங்களாக பயன்படுத்தி வருகிறது. இப்பொழுது போர் உச்ச நிலையை அடைகின்ற பொழுது இந்த வளைகுடா நாடுகள் எப்படிப்பட்ட முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மைதான். சவுதியின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈராக், அந்த ஈராக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஈரான். சவுதியினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஏமன்.
இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல ஏமன், ஈரான், ஈராக், ஈராக்கில் இருக்கும் அரசு தரப்பாக இருக்கலாம் அல்லது ஷியா பிரிவினராக இருக்கலாம், அனைவரும் சேர்ந்து கொண்டு சவுதியை தாக்குகிறார்கள். ம். அதுக்கு காரணம் என்னென்றால் சவுதி வெளிப்படையாக இஸ்ரேலிய சார்பு நிலைப்பாட்டையும் ஆபிரகாம் அக்கோன் படி அமெரிக்காவோடு சேர்ந்து நான் போவேன் என்று சொல்லிக்கொண்டு இப்போது சவுதி தன்னை மாற்றிக்கொண்டதன் காரணம். ம். அன்சாருல்லா, அதாவது ஹூதிஸோடைய அந்த இராணுவ பிரிவின் பேச்சாளர் என்று சொல்லியிருந்தார், அஹ், இதுவரை நாளும் சவுதியோடு நாங்கள் எல்லை சார்ந்த எங்களுடைய முருகல் சார்ந்து போரிட்டு கொண்டிருந்தோம். இப்போது சவுதி இஸ்ரேலிய ஜியோனிச நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இனி இதுதான் இறுதி காலம், சவுதியினுடைய இதுவரைக்குமான சுபீட்சமான நாட்கள் முடிந்து விட்டன ம். அப்படின்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தேவையானால் வீடியோக்கள் மேல் வீடியோக்கள் அனுப்பலாம். ம். சவுதி எல்லையிலே இந்த ஹூதிஸ் மக்கள், அவர்கள் அந்த என்ன சொல்றது, நேட்டிவ் பழங்குடி மக்கள் போல அந்த பகுதிக்குரிய மக்கள் தங்களுடைய இயல்பான உடைகளிலே துப்பாக்கிகளோடு சென்று உள்ளே நுழைய வலிக்கும் சவுதி இராணுவத்தை அம்புஷ் பண்ணி மறைந்திருந்து தாக்கி விரட்டி அடிக்கும் காட்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லையிலே என்றால் சவுதியினுடைய ஏவுகணைகள், ஈராக்கினுடைய ஏவுகணைகள், தேவையானால் ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாம் வரும் பட்சத்தில் சவுதியினுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். ம். 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 இந்த நேரத்தில் எகிப்தில் கூட இந்த போரில் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எகிப்து துறைமுகத்தின் மீது ட்ரோப் தாக்குதல், அமெரிக்க எல்என்ஜி கப்பல் ஒன்று சேதமடைந்திருப்பதாகவும் அறிகின்றோம். இதிலும் எகிப்திய துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த கப்பலை தாக்கியதோடு மட்டுமில்லாமல் இது முதல் முறையாக எகிப்தில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இது ஒரு இயந்திர அறையில் ஏற்பட்ட தீ விபத்து என்று எகிப்து அறிவித்திருந்தாலும் பின்பு அது ஒரு விளக்குமாறு போன்ற தோற்றத்தை உடைய ஏவுகணைகள் தாக்கி அழித்ததாகவும், அது இது அந்த தீ எல்லா இடமும் பரவி பெரிய பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இது முதல் முதல் எகிப்துக்கு நடைபெறுகின்ற பொழுது எகிப்து எந்த பக்கம் நிற்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? எகிப்து இன்னும் ஜியோனிஸ்டாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஜியோனிஸ்ட் என்றால் இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் இந்த களபேரத்திலே நாங்கள் முதல்லேயே சவுதி ஏமன் மீது சானா விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டது போலதான் இப்போதும் ஈஜிப்தில் நடந்திருக்க தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்பதை விட அது ஒரு ஃபால்ஸ் பிளாக், ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி சண்டையை மூட்டி விடுவதற்காக இஸ்ரேலோ அல்லது இஸ்ரேலுடைய கையாட்களோ நடத்தியதாக கொடுக்க இருக்கலாம். நாங்கள் இதற்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாங்கள் பார்த்தால் ஏமனிலே சானா விமான நிலையத்திலே நடந்த தாக்குதலுக்கு பின்பாக இன்று சவுதி தொடர்பாக வளைகுடா அரபு நாடுகளில் நடக்கிற மாற்றத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு ஏமனிலே அவர்கள் தாக்குகிறார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்கா போய் சவுதியில் இறங்குறது, பாகிஸ்தானோட ஒப்பந்தம் பெறுகிறது, அமெரிக்கா ஒப்பந்தம் அணு ஆயுத ஒப்பந்தம் பெறுகிறது, சவுதி வெளிப்படையான சியோனிச இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு இப்போது ஈராக், ஏமன், ஈரான் எல்லாம் ஒன்றுபட்டு சவுதியை தாக்கும் நிலை வந்திருக்கிறது. அப்போ இந்த ஒரு சூழல் மாதிரியாகத்தான் ஈஜிப்திலேயும் வருவதற்கு ஒரு சூழலை ஏற்படுவதற்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம். நாங்கள் அந்த நடந்த உடனே அதனோட பின்னணி செய்திகள் வராத வரைக்கும் அதை இப்படி அப்படின்னு பேசுவது சரியில்லை. நாங்கள் முதலே சவுதியிலே நடந்த சானா ஏர்போர்ட்டில் ஏமனில் நடந்த சவுதி தாக்குதலை கூட நாங்கள் இந்த வகையில் தான் அணுகியிருந்தோம். அதாவது இது ஒரு ஃபோல்ஸ் பிளாக்காக கூட இருக்கலாம். ரெண்டாவது, அந்த அந்த வளைகுடா பகுதியிலே சவுதி, ஈராக், இஸ்ரேல், குவைத் இந்த எல்லைகளை ஒட்டிய ஈஜிப்ட், இந்த பக்கம் ஈஜிப்டிலே சுயஸ் கால்வாய், செங்கடலின் சுயஸ் கால்வாயிலே இந்த பக்கம் ஈஜிப்ட், செங்கடலுக்கு பொறுப்பானது ஈஜிப்ட், மற்ற பக்கம் சவுதி, அந்த செங்கடலின் வாயிலே ஏமன், அந்த வாசலிலே ஆப்பிரிக்காவின் பக்கம் சூடான், எரித்திரியா, சவுத் சூடான், இந்த மாதிரியான நாடுகள். அப்போ இந்த இடத்திலே ஆப்பிரிக்கா பக்கத்திலேயும் ஒரு போரை அல்லது போர் நிலையை உருவாக்குவதன் வழியாக எதையோ அடைவதற்கு யாரோ நினைக்கிறார்கள். ஆனால் ஈஜிப்ட் அந்த வளைகுடா பகுதிகளிலே அதிக கால்படை, அதாவது அதிக இராணுவ தொகையை அதிகம் கொண்ட நாடு, சிறிய நாடும் அல்ல, பலமான நாடு. அப்ப அதை இழுத்து உள்ளே விடுவதற்கு யாரும் முனைகிறார்கள், அதை நாங்கள் பொறுத்துன்னு பார்க்க வேண்டும்.
ஹூதிகள் சவுதியை மட்டும் குறிவைக்கவில்லை, ஏனைய பல இடங்களை குறிவைத்திருப்பதாக அறிகின்றோம். அதே நேரம் உலக பொருளாதாரத்தை உலுக்குகின்ற ஒரு நிலையிலே செங்கடலை காப்பதற்காக 12 நாடுகள் ஒன்றிணைந்து செயற்படுவதாக, செங்கடலை போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக 12 நாடுகளின் இராணுவ தலைவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாக அறிகிறோம். போப்பல் மம்பே என்ற பகுதியில் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தலை சமாளிக்க அமெரிக்கா, ஜெர்மன், ஓமான், பஹ்ரைன், ஜோர்தான், நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்து செயல்படுகின்றதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்ற இல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல ஓமான் பாகரின் அதெல்லாம் முடிஞ்ச கதை. ஓமான் பாகரின் இந்த கட்டார் எல்லாம் நேற்று கட்டாருடைய 3 கட்டாருக்கு வர வேண்டிய ஐ திங்க் அவருக்கு வர வேண்டிய தானியங்களை இருக்கணும். அது ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி அந்த வழியாக கட்டாருக்கு வந்திருக்காது 3 கப்பல்கள். அப்போ கட்டார் அமெரிக்காவுக்கே சொல்லிக்கிறது, எனக்கு என்னுடைய நாடு சர்வைவ் ஆகணும், இருக்க வேணும் என்றால் எனக்கு இந்த விஷயம் நடக்க வேணும். அதுபடி அவர்கள் கட்டணம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பிலே பல நாடுகள் என்றால் அரபு நாடுகளை நாங்கள் கணக்கிலே சேர்க்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த செங்கடல் வழி, அதாவது இந்து சமுத்திரம், வங்காள விரிகுடா அந்த பக்கம், இந்த பக்கம் பாரசீக வளைகுடா பக்கத்தாலே செங்கடலுக்குள்ளே போகும் கப்பல்கள் அப்படியே ஈஜிப்ட் பகுதியில் இருக்க சுயஸ் கால்வாய் வழியாக மத்திய அந்த இது ஐரோப்பிய பகுதிக்கு போவதற்கான கப்பல் பாதை. அது இந்த கப்பல் பாதையில் இந்த எண்ணெய் வளங்கள் செல்லவில்லை என்றால் பாதிப்பு வரும், ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்மையிலேயே இன்றை அவர்கள் ரஷ்யாவோடு சரியான உடன்படிக்கையை வைத்தார்கள்னா இந்த எண்ணெய் தட்டுப்பாடு அவர்களுக்கு வராது. அப்ப இது ஒரு என்ன சொல்றது, இந்த செங்கடலை மட்டும் வைத்துக்கொண்டுதான் எல்லாம் செய்ய வேண்டும் என்றது இல்லை. ஆனால் இந்த சூழலை கிரியேட் பண்ணுறார்கள். ஆனால் இன்னொரு வகையிலே பொருளாதார பிரச்சனை என்பது இன்னும் 2 மாதம் போனால், இப்படியே போனால் தலையெடுக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது போல இப்போது இருக்கிறது. அமெரிக்காவுக்கு புரிந்து விட்டது இது இப்படியே போனால் அவர்கள் அடிமடியிலும் கை வைக்கும் என்றது வகையில். என்றால் பெட்ரோல், அதாவது குரூட் ஆயில் என்பது தனியாக விமானத்துக்கும் ட்ரக்குகளுக்கும் எண்ணெய் போடும் வேலை அல்ல. அதன் வழியாகத்தான் கம்ப்யூட்டருக்கு சுற்றி இருக்கிற பார்ட்ஸுகளும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த திரையும் இந்த தொலை தொடர்புக்கு உரியக்கூடிய வயர்களும் அல்லது நம்ம பேசிக்கொண்டிருப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடிய போத்தலும் பிளாஸ்டிக், மருத்துவத்துக்கு இருக்கக்கூடிய மருந்துகளும் வைத்திருக்கும் மேசையும் கதரை எல்லாமே பெட்ரோலியத்தோடு சம்பந்தப்பட்டு தான் இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக பெட்ரோலிய அந்த பரிமாற்றம் நிறுத்தப்படும் போது அதனால் பாரிய விளைவுகளை உலகம் முழுவதும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது அமெரிக்க தரப்புக்கு புரிந்து இதிலிருந்து விலகுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்த நிலையைத்தான் இப்போது பார்க்கிறோம். வேணுமென்றால் அந்த உயிர் போகும் நேரத்தில் சேடம் இழுப்பது என்பார்கள், கடைசி நேரத்தில் வேகமாக மூச்சு விடுவது போல ஒரு 2 தாக்குதல்களை நடத்திவிட்டு அமெரிக்கா விலகும் நிலைக்கு தான் வந்திருக்கிறது. இதே நேரம் ஜோர்தானில் அமெரிக்க படைகளை வெளியேற கோரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பல கையெழுத்து வேட்டைகள் நடந்து பெரிய அளவிலே எதிர்ப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிகின்றோம். ஜோர்தானில் சுமார் 4000 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர் என்றும் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு இந்த நாடு ஒரு முக்கியமாக மையமாக விளங்குவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இப்படி செய்கின்ற பொழுது உண்மையிலே அமெரிக்கா வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அமெரிக்கா தொடர்ந்து போரை நடத்துவோம் என்று சொல்லுகிறது. நாங்கள் மிக பலமாக திருப்பி தாக்கப் போகிறோம் என்று சொல்லுவார் தானே அடிக்கடி. ஜோர்டான் இஸ்ரேலிய மேற்கு எல்லையில் ஈரானுக்கு இடையே ஈராக்குக்கு இடையே குறுக்கையை மறைத்து கொண்டு இப்படி இஸ்ரேல் எல்லையை இப்படி மறைத்து கொண்டிருக்கும் ஒரு துண்டு நாடு. அதாவது அந்த நாட்டின் ஒரு துண்டு பகுதி எல்லையை அப்படி மறைக்கிறது. அந்த எல்லை மட்டும் இல்லை என்றால் ஈரானுடைய எல்லையாக அது மாறி இஸ்ரேல் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த எல்லையாக நிற்கும் ஜோர்டான் ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய கைப்பாவைகளின் கையிலே தான் தொடர்ந்தும் ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கும் பெரும்பான்மையான மக்களின் ஆதரவுக்கு புறம்பாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் அப்படிப்பட்டவர். அதாவது பெரிய அளவிலான உதவித்தொகையை, அமெரிக்காவின் உதவித்தொகையை நம்பி இருக்கிறதாகவும் அதை அந்த உதவியைக்காகத்தான் இந்த அளவு இடத்தை கொடுத்திருப்பதாகவும் ஜோர்தான்
அது ஒரு உதவியில் ஒரு திறமையற்றவர் ஆட்சியில் வந்து அமர்ந்து விட்டால் அவர் வந்து செலன்ஸ்கி போல மாதம் மாதம் சம்பளம் வருவது போல நாட்டை ம், ம், செயல்படுத்துவதற்கு அவர்கள் யாரையாவது எதிர்பார்த்திருப்பார்கள். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சி செய்வதில்லை. ஜோர்டானிலிருந்து தான் எண்ணெய் இருக்கிறது, ஜோர்டானில் தான் வளம் இருக்கிறது, ஜோர்டானிலே அந்த ம், காலத்தில் ஜோர்டானிலிருந்து பழங்கள் வந்தன, எத்தனையோ பழங்கள் உலகத்துக்கு ஏற்றுமதியானன. இப்போது பார்த்தால் ஜோர்டானுக்கு பதிலாக தமிழ் கடைகளிலே கூட இஸ்ரேலில் இருந்து வரும் பேரிச்சம்பழங்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. ம், அப்ப அந்த நிலையை, பொருளாதாரத்தை தாங்கள் விருத்தி செய்யும் நிலையையோ அதுக்கான அக்கறையோ இல்லாத பொறுப்பற்ற தலைவர்கள் ஆட்சியில் அமரும் போது இந்த நிலை வருகிறது. ம், அங்கே ம், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அது அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லை, அறிஞர்கள், ஆய்வாளர்கள் அல்லது பல்கலைக்கழக சார்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் தான் அந்த கையெழுத்தை போட்டு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ம், அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அமெரிக்கா வெளியேற வேண்டும். ஏனென்றால் இந்த இப்ப இப்ப பாருங்களேன், ஈஜிப்திலே தாக்குதல் நடத்தி ஈஜிப்தை இந்த இடத்திலே சண்டைக்கு இழுக்கும் நோக்கம் போல ம், அதற்கு மற்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய, அதுக்கு மற்ற பக்கத்திலே இருக்கிறது ஈராக், ஈராக் பக்கத்திலே குவைத், குவைத்துக்கு அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜோர்டான், ஜோர்டானையும் சண்டைக்கு இழுக்கும் நிலை வருகிறது. அப்ப இந்த வட்டையம் முழுவதுமே சண்டையில் போரில் ஈடுபடுத்த முனைகிறார்கள். இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஜோர்டானிலே இருந்த அமெரிக்க தரப்பு தளங்கள்லேருந்து அமெரிக்கா தரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எப்போதோ வெளியேற துவங்கிவிட்டது. ஆனாலும் இருப்பவர்கள் செத்திருக்கிறார்கள். செத்த தொகை இப்போது வராது, கொஞ்ச நாள் கழித்து ம், தான் வெளியே ம். கொண்டு வருவார்கள். ஆமாம், ஜோர்தானிலும் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கின்ற மூவாக் சல்டி விமான தளம் மீது இராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பின்பு இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறியப்படுகிறது. ஒரு தாக்குதல் இல்லையே, தொடர் தாக்குதல் தானே ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த தளம் மீது. ஆகவே பல ஒரு நாள். அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து ம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதை பற்றியதான தொடர்ந்து நாங்கள் மற்ற பகுதிக்கு செல்லலாம். ரஷ்யா உக்ரைன் உச்சம் போர் அடைகின்றது அல்லது சமாதானம் பேர் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படி என்றெல்லாம் பெரிய அளவிலே கதைக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் இன்றைய சூழலில் அந்த போர் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுங்கள் பார்க்கலாம். ரஷ்ய போர் இராணுவ, அரசியல், பல்கலைக்கழக அல்லது அறிவுசார் அறிஞர்கள் அனைவரும் சொல்வது இது இப்போதான் போராயிருக்கிறது. 2022லேருந்து கடந்த ம், மாதம் வரைக்கும் அது வந்து ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிதான் அந்த கணக்கிலே தான் இருந்தது. ம், இப்போதுதான் அது போர் என்ற நிலையிலே தீவிரமாக ரஷ்யா அதை நடத்துவதற்கு முனைந்திருக்கிறது. ம், அது ஏறக்குறைய அந்த ரஷ்ய தலைநகர் வரைக்கும் அது கைப்பற்ற வேண்டிய பகுதிகள் எல்லாம் கைப்பற்றி விட்டது. ம், திருப்பி முதலே நாங்கள் திருப்பி திருப்பி சொல்வது போல அந்த நிப்ரோ ஆறு வரைக்கும் ரஷ்யா தன்னுடைய படைகளை நகர்த்தி கொண்டு வந்து விட்டது. யாரும் இப்போது அன்றாடம் ரஷ்யாவினுடைய தாக்குதல் என்னன்னு பார்ப்பதில்லை. ஏனென்றால் உக்ரைனுடைய விதி அனைவருக்குமே தெரிகிறது. ம், எப்படி முடிய போறேன்றால் முன்னரே சொன்னது போல ஒடேசா மிகப்பெரிய துறைமுகம். ம், அஹ், அதாவது உலகத்திலேயே இதை இப்படி சொல்லுவோம், உலகத்திலேயே ஒரு சினிமா திரைப்படத்தில் கல்வி கற்பவர்கள் பார்க்க வேண்டிய அடிப்படை படங்களில் ஒன்று பேட்டில் ஷிப் பொட்டம்கின். ம், பொட்டம்கின் பொட்டம்கின் என்ற படம். அந்த அந்த அதாவது வந்து அந்த போர்க்கப்பல் அந்த காலத்திலே இருந்த 1900களில் இந்த போர்க்கப்பல் ஒன்று ஒடேசா துறைமுகத்துக்கு வந்து அந்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் அவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். ம், அதை ஒட்டிய காட்சிகளும் அது அது வந்து பேசா படம். அந்த ம், படத்தின் காட்சிகளுக்கு வசனம் எழுத்திலே வரும். அது வந்து ஒடேசா துறைமுகத்தை அடிப்படையாக வைத்து தான் எடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அதாவது அது வந்து செர்கே ஐசன்ஸ்டைன் ஒரு 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 திரைப்படவியலாளர் தான், அவர் தான் முன்னோடி திரைப்படத்துக்கு. அந்த படத்தை பார்க்காதவர்கள் ஒரு இயக்குனரும் உலகத்தில் இருக்க முடியாது. இந்த படத்தை பற்றி அறிந்தவர்களும் திரைப்படம் அறிந்தவர்களுமே தெரிய வேண்டியது ஒடேசா துறைமுகம். இந்த துறைமுகம் ரஷ்யாவினுடையது. இது வந்து தானமாக வழங்கப்பட்டது. இப்போது அதை ரஷ்யா மீளப் பெறுகிறது. அந்த துறைமுகம் மூடப்படுகிறது. அதன் எல்லை அதனோடு என்ன நடக்கிறது என்றால் உக்ரைனுக்கு கடல் இல்லாமல் போகிறது. உக்ரைன் ம், வந்து லேண்ட் லாக் கண்ட்ரி என்பார்கள். கடல் எல்லை இல்லாத நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறுகிறது. ம், இந்த ஒடேசாவில் இருந்து தனக்கு தேவையான பகுதிகள் வரைக்கும் ரஷ்யா பிடித்து முடித்து விட்டது. இப்போது போர் முடிவுக்கு வர வேண்டியதுதான். ஆனால் இன்னொன்றையும் பார்க்கணும், ஒரு செய்தி வந்தது. இது எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியவில்லை. நான் அதை தேடினால் அதுக்கான உறுதிப்பட்ட சான்றுகள் வரவில்லை. இல்லை என்றும் வரவில்லை, ஆம் என்றும் வரவில்லை. ஆனால் ரஷ்ய அதிபரோ அல்லது ரஷ்ய தரப்பிலிருந்தோ இப்போது செலன்ஸ்கி எங்களுக்கு ஒரு லெஜிட்டிமேட் டார்கெட், அதாவது இராணுவ இலக்காக செலன்ஸ்கியையும் நாங்கள் கருதுகிறோம் என்ற வகையில் ரஷ்யா சொல்லியிருப்பதாக செய்தி வருகிறது.
அவரை நேரடியாக இதுவரைக்கும் அவரை தாக்கியதில்லை. இனி அவரை கூட தாக்கலாம் என்ற அவர் வகையிலே. இப்பொழுது பல நாடுகள் சென்று உதவிகளை கோருவதோடு தான் ஒரு ஒரு பெரும் தலைவராக காட்டுகின்ற ஒரு பாணி ஒன்றை அவர் உருவாக்கி வருவதாக பார்க்கின்றோம். அவர் வந்து ஒரு ப்ராக்ஸி வார், ஒரு 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 யூ யூகே அல்லது இங்கிலாந்தினுடையவும் பிரான்சினுடையவும் ஜெர்மனுடையவும் ஒரு கையாளாக நின்று கொண்டு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவையில்லாமல் இந்த போரிலே ஈடுபட்டு தங்கள் நாட்டையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே அது ம்ஹும். போர், அதாவது இது சொல்ற வார் மணி என்று சொல்வார்கள். அந்த போரின் வழியாக பணம் சம்பாதிப்பதுதான் உலகிலே மிக அதிகமான வெளிப்படையான பணம். அது வெளிப்படையாக ஆயுதங்கள் செய்கிறோம், ஆயுதங்கள் வழங்குகிறோம், ஆயுதங்களுக்கு உதவி வழங்குகிறோம் சொல்லி சொல்லியே மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய இடம் இது மட்டும்தான். போதை மருந்து விற்றால் கூட இவ்வளவு மருந்து பெறாது, அது கள்ளப்பணம். அப்ப ஆமாம், எங்கள நாட்டிலேயும் அப்படி ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்ற பொழுது நிறைய பணத்தை சம்பாதித்தவர்கள் சிங்கள அரசியல்வாதிகள் அதிகமாக. போர் ஆயுதம், ஆயுத தயாரிப்பு, அது தொடர்பானவர்கள், அவர்கள் மேசைக்கடியில் கொடுக்கும் பணம், வெளிப்படையாக அறிவிக்கும் பணம், இதுதான் உலகின் மிகப்பெரிய பண சுழற்சியை கொண்டு வரும். உக்ரைனை முன்னரே பல தடவை சொல்லியிருப்போம். அது வாஷிங் மெஷின் என்பார்கள், சலவை இயந்திரம், திருட்டு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றும் இடம். அந்த காலத்திலிருந்து மிக விரைவிலேயே அந்த சலவை எந்திரம் மூடப்பட இருக்கிறது. அது கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைன் பகுதிகளில் இரு தரப்பினருக்கு கடுமையான துப்பாக்கி சண்டைகளும் ஆளில்லா விமான தாக்குதல்களும் இடம்பெற்று வருவதாக அல் ஜஹீரா தெரிவித்திருக்கிறது. அதேமாதிரி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதேபோல் உக்ரைன் ரஷ்யா எல்லைக்குட்பட்ட பகுதிகள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நீண்ட தூர பாயக்கூடிய ட்ரோன்களை அனுப்பி பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த போர் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் செலன்ஸ்கி நேரடியான ஒரு தாக்குதலை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. இந்த நேரத்தில் உலக நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகள் எந்த ஒரு முடிவுக்கு வரும்? நேட்டோ நாடுகளின் உதவியில் தான் இப்பொழுது போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது. இனி தொடர்ந்து ரஷ்யா இந்த போரை நடத்தக்கூடிய வலிமையை வைத்திருக்கிறதா, அல்லது சீனா, ரஷ்யா, ஈரான் அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு நாட்டு கூட்டமைப்போடு தொடர்பு இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன கேள்வி இது? இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வலிமையை ரஷ்யா வைத்திருக்கிறதா? நீங்க கேட்க வேண்டியது உக்ரைன் வைத்திருக்கிறாங்க. உக்ரைனிடம் தான் உக்ரைன் போர் வைத்திருக்கிறதா என்று கேட்கிறது. உக்ரைன் அல்ல, இப்பொழுது இந்த ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகளிடம் அந்த பலம் இருக்கிறதா? தொடர்ந்து இவர்களோடும் இந்த பல நாடுகள் இணைந்து போரிட தொடங்கி பாருங்க, அங்க ரஷ்யாவுக்கு ஒரு தடவை உதவி செய்ய தேவையில்லை. ரஷ்யா இதுவரைக்கும் இந்த படைக்கு ஆள் திரட்ட கூட இல்லை. இதுக்கு மற்ற பக்கத்துல தான் இது நடக்குது. என்னன்னு சொன்னால், நேற்றுக்கு முந்த நாள் ஏறக்குறைய 16 மணித்தியாலத்தில் 56 மிகப்பெரிய விமானத்தில் படைக்காவி செய்யக்கூடிய அந்த ரஷ்யாவுடைய விமானங்கள் ஈரானுக்குள் வந்து இறங்கி சென்றிருக்கின்றன. 16 மணித்தியாலத்தில் 52, ஏறக்குறைய ஒரு பாதி கப்பல் அளவு ஒரு விமானம் இருக்கும். அப்ப ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்கிறது. பாலிஸ்டிக் இன்டர்கண்டினென்டல் கண்டம் விட்டும் கட்டம் பாயும் ஏவுகணைகள் பலவற்றை தயாரித்து வைத்திருக்கும் கொரியா, நான் ஈரானுக்கும் அதை வழங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு இப்போதும் இருக்கிறது. அதை நான் ரஷ்யாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னது அதுவும் வந்திருக்கிறது. ரஷ்யாவின் 25 மில்லியன் பேரை, தங்களுடைய சோல்ஜர்களை பலி கொடுத்துத்தான் ஜெர்மனியில் இருந்து புறப்பட்ட நாசி படைகளிடமிருந்து உலகத்தை ரஷ்யா காப்பாற்றியது. அதனுடைய சண்டை முடிவடையும் போதுதான் அமெரிக்க படைகள் வந்து மேற்கு எல்லையிலே பிரான்சினுடைய அல்லது லண்டனுக்கும் பிரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய இடையிலே படை இறங்கி பேரிலே தாங்களும் பங்கெடுத்து கொண்டார்கள். ஆனால் 25 மில்லியன் பேரை பலி கொடுத்து தான் ரஷ்யா உலகத்தை காப்பாற்றியது. இந்த ரஷ்யாவுக்கு திறன் இருக்கான்னு கேட்குறீங்களா நீங்க? திறன் இருக்கிறது இல்லை. இப்பொழுது அந்த பெரிய அகன்ற பெரிய ரஷ்யா இப்பொழுது பல துண்டுகளாக பிரிந்து பெரிய பெரிய ரஷ்யா பல துண்டுகளாக பிரியவில்லை. பெரிய ரஷ்யா வந்து லித்துவேனியா, லட்வியா போன்ற ஒரு என்ன சொல்ற துண்டு வாள்களை விட்டு உக்ரைன் மாதிரி நாடுகளுக்கு தானத்தை கொடுத்து விட்டு இந்த
காக்கேசியன் பகுதியில் இருக்கக்கூடிய சில நாடுகளை விட்டுவிட்டு அது தனியாக ரஷ்யாவா இருக்கிறது. அது இன்னும் பெரிய நாடு தான், உலகத்திலே 2வது பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. நிலப்பரப்பை கொண்ட நாடு. ஆ, வளங்களை பலத்தோடு கொண்ட இருக்கிறதா நாடு. என்பது ஏனென்றால் பலத்தோடு இப்பொழுது இருக்கிறதான 2 கேள்வி மிகவும் அபத்தமானது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, நல்லது. என்னென்று சொன்னால் இப்பொழுது 2 பக்கங்களிலும் மிகப்பெரிய பலம் கொண்ட நாடுகள் இணைகின்ற பொழுது இது 3ஆம் உலகப் போராக மாறாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதைத்தான் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது 3ஆம் உலகப் போராக மாறாது. ஏனென்றால் புட்டினரும் ஒரு புத்திசாலி ரஷ்யாவிலே ஆட்சியில் இருக்கிறார். அங்கே ட்ரம்ப் இல்லை. அங்கே ம். ட்ரம்ப் இருந்திருந்தால் 3-4 வருஷத்துக்கு முதலே இது உலகப் போர் தான். ம். சரிங்களா? ம். அப்ப அந்த அந்த புத்திசாலியான மனிதன் இருந்து உலகத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ரஷ்யா உலகத்தை முதலில் காப்பாற்றி இன்றைய வரைக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. பொறுப்பற்ற தினத்திலே ஊடகங்கள் தங்களுக்கு தீனிக்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பல ஊடகங்களில் பலவிதமான உரையாடல்கள் அதை பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த கேள்வியாக. சரி, நாங்கள் நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஆப்பிரிக்க தரப்பில் எதையாவது சொல்லலாம் மக்களுக்கு. ஆப்பிரிக்கா அந்த செய்திகள் சாகல் பகுதியிலே நாங்கள் சொல்லுவோம், சாகல் என்றது அந்த ஆப்பிரிக்க சகாரா பாலைவனத்தின் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள். அந்த நாடுகள் மிக வேகமாக சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. நாங்கள் பல நாடுகளை பற்றி சொல்லியிருப்போம். இன்றைக்கு என்ன நடந்தது என்றால், மொராக்கோவிலிருந்து ஏறக்குறைய 1000க்கு கிட்டவான அகதிகள் அகதிகள் இல்லை, குடி வரவாளர்கள் மொராக்கோவினுடைய அரசு தரப்பு வாகனங்களை கொண்டு வந்து கரையோரத்தில் இறக்கப்பட்டு ஸ்பெயின் எல்லைக்குள்ளே ஓடுவது காட்சியாக வந்து ஐரோப்பிய ஊடகங்கள், அரசியல் தரப்புகள் எல்லாத்தையும் கிளிக்குள்ளாக இருக்கிறது. ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே சாnchez ஸ்பெயினுடைய அதிபரை சிறையில் போட வேண்டும் என்று ஒரு ஜெர்மன் அறிஞர் பேசிக் கொண்டிருந்தார். இத்தாலி செங்கன் விசா என்ற அந்த பொதுவான ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய ஒரு விசா எடுத்தவர்கள் மற்ற இடங்களுக்கு எங்கேயுமே போகலாம் என்ற விசாவிலே நாங்கள் விலகுகிறோம் என்று இத்தாலி அறிவித்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் ஸ்பெயின் உடனடியாக மொராக்கோவோடு தொடர்பு கொண்டு இங்கே வந்திருக்கிற அவ்வளவு பேரையும் பிடித்து நாங்கள் டீபோர்ட் பண்ண போறோம். ஏனென்றால் இந்த அகதி உரிமை அடிப்படையான ஐக்கிய நாடுகள் சபை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை கையாள முடியாது. இது மாஸ் மைக்ரேஷன், இது திட்டமிடப்பட்ட வகையிலே நடக்கிறது என்று பார்க்கணும். இதை இன்னொரு வகையிலே பார்த்தால் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டிலே நாங்கள் ஒரு ஜியோனிஸ்டா இருக்க முடியாது வெளிப்படையாக பேசி வந்த ஸ்பெயினுடைய அதிபர் சாnchez-க்கு எதிராக வெளிப்படையாக நெத்தனியாகு எச்சரிக்கை விட்டிருந்தார். உங்களுக்கு முதலில் என்ன நடந்ததுன்னு தெரியும், தீப்பிடித்தது, ட்ரெயின்கள் உடைந்து விழுந்தன, அதை போல நடக்கும் என்று. காட்டிலே தீப்பிடித்து ஸ்பெயின் எரிந்து கொண்டிருந்தது. இப்போது பார்த்தால் ஆயிரக்கணக்கில் குடிவரவார்கள் உள்ளே நுழைகிறார்கள், மொரோக்கோக்கள். இந்த மொரோக்கோ இஸ்ரேலோடு இராணுவ அடிப்படையில் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நாங்கள் பொருத்தி பார்க்கணும். ஆக நெருக்கடியை கொடுப்பதற்கு இஸ்ரேல் தொடர்ந்தும் தன்னுடைய வேலைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே உலகத்தின் போக்கை தனது போக்காக மாற்றுவதற்கு அது முயற்சிக்கிறது. ஆனால் அது எப்போதும் வெல்வதில்லையே. ஆமாம், அதே நேரம் இன்று உக்ரைனின் வான்படையின் F-16 போர் விமானம் விழுந்து நொறுங்கி பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. மிக அண்மித்த செய்தியாக இந்த செய்தி. அங்கேயும் எங்கேயாவது என்ன சொல்றது, தீப்பிடித்து விழவில்லை தானே, தாக்குதல் நடந்தன்னு சொல்ல மாட்டார்கள். F-16 போர் விமானம் மிகப்பெரிய போர் விமானம் என்றும் பிரமிக்கத்தக்க சாதனைகளை செய்கின்ற விமானத்தை வீழ்த்தியது என்பது பெரியதொரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒன்றும் தாக்குதலில் விழாது, எல்லாம் தானா விழும், அல்லது தீப்பிடிக்கும், அல்லது எரிபொருள் இல்லாமல் போகும், அப்படிதான் நடக்கும். ஆனால் அவர்கள் தரப்பிலே, உக்ரைன் அமெரிக்க தரப்பிலே ஏதும் விழுந்து விட்டால் அது தாக்குதலில் விழாது. சரி, நாங்கள் இதுவரை நேரமும் பல செய்திகளை பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் பேசலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பொழுதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.